நியூஸ் தமிழ் கழுகு. முரசு கட்சியில அம்மாவும் மகனும் தமிழ்நாட்டை ரெண்டா பிரிச்சு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்களாம். தேமுதிகவுல சமீபத்துல தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல பூத் கமிட்டி உள்ளிட்ட விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. பூத் கமிட்டிக்காக நாங்க 50,000 ரூபாய் வரைக்கும் செலவு செய்ய தயார். ஆனா போன தடவை கூட்டணி கட்சியா இருந்த அதிமுக கரன்சிய கண்ணுலயே காட்டலன்னு நிர்வாகிகள் ரொம்பவே புலம்பி இருக்காங்க. இந்த புலம்பலுக்கு கட்சி தலைமை என்ன சொல்லிச்சோ, ஆனா வெளியே வந்தவங்க பூத் கமிட்டி விவகாரம் எல்லாம் ஒன்றிய செயலாளருங்க டீல் செய்ய வேண்டிய விஷயம். இத பத்தி அவங்கள கூப்பிட்டு பேசாம எங்களை வச்சு பேசுறதுல லாஜிக் இல்லன்னோ கேப்டன் கோயில் வாசல்ல நொந்து போய் புலம்பி இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கட்சியோட பொதுச் செயலாளரா இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருந்தாங்க. இதுலயும் இப்ப மாற்றம் செஞ்சிருக்காங்களாம். வட மாவட்டங்கள்ல பிரேமலதாவும் தென் மாவட்டங்கள்ல விஜய பிரபாகரனும் சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சிக்காரங்களையும் பொதுமக்களையும் சந்திக்கிறதா ஏற்பாடாம். ஆளுக்கு 117 தொகுதிகள்னு சரி பாதியா பிரிச்சுக்கிட்டதாவும் கோயம்பேடு கட்சி ஆபீஸ்ல பேசிக்கிறதா சொல்றாங்க. திருப்பரங்குன்றம் மாதிரியே ராமேஸ்வரம் கோவில் பிரச்சனையை ஊதி பெருசாக்க கட்சிக்காரங்களுக்கு சைலண்ட் உத்தரவு போட்டிருக்கான் அதிமுகவும் பாஜகவும். ராமேஸ்வரம் கோவில்ல உள்ளூர் மக்கள் வழிபடுறதுக்கு இருந்த பாரம்பரிய வழியை அடைச்சிட்டு 200 ரூபாய் கட்டண தரிசனத்துல தான் போகணும்னு கோவில் நிர்வாகம் சொன்னது பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ராமேஸ்வரம் மக்களும் கொதிச்சு போய் போராட்டம் எல்லாம் செஞ்சாங்க. ஆலய நுழைவு போராட்டமும் நடத்தினாங்க. இதுல கட்சிகளை தாண்டி பெரிய அளவுல மக்கள் திரண்டாங்க. லோக்கல் மக்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட கோவில் பிரச்சனையை ஆளுங்கட்சிக்கு எதிராக கையில் எடுத்து போராட்டத்தை வீரியப்படுத்த திட்டம் போடுதான் பாஜகவும் அதிமுகவும். இத அப்படியே தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் அரசியலாக்க பாக்குறாங்களாம். கட்ட பஞ்சாயத்து விவகாரத்துல கைதானவர் அமித்ஷாவை சந்திச்சதுக்கு காரணம் தமிழக பாஜக தலைவர் ஒருத்தர் தானா? கட்ட பஞ்சாயத்து வழக்குல சிக்கி கைதான பாஜக பிரமுகர் மிளகாய்பொடி வெங்கடேசன் சமீபத்துல மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றது கட்சிக்குள்ளேயே கடும் விமர்சனங்களை சந்திச்சிருக்கான். பல குற்ற பின்னணி உள்ள ஒருத்தர் எப்படி அமித்ஷா பங்கேற்கிற கூட்டத்துல அனுமதிக்கப்பட்டாருன்னு PL சந்தோஷ் விசாரிக்க கமலாலயத்துல சதா வலம் வர்ற ஒரு மூத்த தலைவர் ஆதரவாளரா இருக்கிறதுனால தான் இவரு உள்துறை அமைச்சர் பக்கத்துல போக முடிஞ்சதுன்னு தெரிய வந்திருக்கான். பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அந்த கமலாலய தலைவரை கூப்பிட்டு கடுமையா எச்சரிச்சதா சொல்றாங்க. அதோட 2026 எலெக்ஷன் ஜோரம் அடிக்க ஆரம்பிச்சிட்ட இந்த நேரத்துல இப்படிப்பட்ட சம்பவம் இனி ஒண்ணு கூட அடுத்தடுத்த தேசிய தலைவர்கள் விசிட்ல இருக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காராம். அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட நிர்வாகியான பிரசாத் மேல குண்டர் சட்டம் பாயாததுக்கு பின்னாடி வேற ஒரு பிளான் இருக்கான். நுங்கம்பாக்கம் பார் பிரச்சனையில தொடர்புடையவங்களா குற்றம் சாட்டப்பட்ட அஜய் வாண்டையார், அதிமுக IT விங் நிர்வாகி பிரசாத் உள்ளிட்ட 4 பேரும் கைதானாங்க. இதுல அஜய் வாண்டையார் மேல குண்டர் சட்டம் பாய்ந்த நிலையில பிரசாத் மேலையும் குண்டர் சட்டம் பாயும்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்படி இதுவரைக்கும் நடக்கல. இதுக்கு காரணமா ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. சென்னை காவல்துறை உயரதிகாரி ஒருத்தர் பிரசாத் கிட்ட விசாரணை நடத்துறப்ப அதிமுக முக்கிய நிர்வாகிய இதே கேஸ்ல கை காட்டுனா உன் மேல குண்டாஸ் விழாதுன்னு சொன்னதா பிரசாத் தரப்புல சொல்லப்படுது. போலீஸ் குறிவைக்கிற அந்த அதிமுக பிரமுகர் எடப்பாடி பக்கத்திலேயே இருக்கிறவர்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.